4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மயிலாடுதுறை அரசு போக்குவரத்து கழக பணிமனை முன்பு CITU சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். புதிய பணியாளர்களை நியமனம் செய்ய வேண்டும், ஒப்பந்த முறை பணி நியமன அரசாணை ரத்து செய்ய வேண்டும், நிரந்தர பணியிடங்களில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாகை மாவட்டத்தில் தக்காளி விலை திடீரென உயர்ந்துள்ள நிலையில் தக்காளியை ரேஷன் கடைகளில் வழங்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டத்தில் நேற்று 1 கிலோ 25 ரூபாய் வரை விற்கப்பட்ட நிலையில் தற்போது 45 ரூபாய் வரை விற்பனையாகிறது. இந்த நிலையில் வட மாநிலங்களில் ரேஷனில் வெங்காயம் விற்கப்படுவதைப் போல் தமிழ்நாட்டில் தக்காளியை ரேஷனில் வழங்க கோரிக்கை விடுத்துள்ளனர். வரைக்கும் ரேட்டு கம்மியாக இருந்துச்சுங்க. இன்னைக்கு ரேட்டு அதிகமாக ஏறிட்டு நடுத்தர மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே தனியே வசித்த மூதாட்டி வீட்டில் 1 கிலோ வெள்ளி 10,000 ரூபாய் பணம் கொள்ளை போனது. செங்காந்தல் குளம் பகுதியில் தனியே வசித்து வந்த அனுஷ்யம்மாள் என்ற மூதாட்டி உடல்நலக்குறைவு காரணமாக 5 நாட்களாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் மூதாட்டி வீட்டில் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதாக அக்கம் பக்கத்தினர் தகவல் கொடுத்துள்ளனர். வீட்டிற்கு சென்று பார்த்தபோது வெள்ளி மற்றும் பணம் கொள்ளை போனது தெரிய வந்துள்ளது. சென்னை எண்ணூரில் இறைச்சி கடைகளில் போலீசார் மாமூல் கேட்டு மிரட்டுவதாக கடை உரிமையாளர்கள் DGP அலுவலகத்தில் புகார் அளித்தனர். எண்ணூர் பகுதியில் உள்ள இறைச்சி கடைகளில் ரோந்து பணியில் ஈடுபடும் ஒரு சில காவலர்கள் அடிக்கடி மாமூல் கேட்டு தொல்லை கொடுப்பதாக குற்றம் சாட்டினர். இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட இறைச்சி வியாபாரிகள் சங்கத்தினர் DGP அலுவலகத்தில் புகார் அளித்தனர். ஒரு ஏசி இன்ஸ்பெக்டர் இவங்களை தவிர எல்லா கடைகளுக்கு போறது காசு வாங்குறது. ஒரு ஆளுக்கு 100 ரூபாய், ஆளுக்கு 2 ஷிஃப்ட், 2 to நைட் வரைக்கும் ஒரு ஷிஃப்ட். இந்த மாதிரி ஒரு கடைக்கு குறைந்தபட்சம் 1000 ரூபாயில இருந்து 1500 ரூபாய் கொடுக்குறோம். மயிலாடுதுறையில் அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் பாட்ஷா பட பாடல் வரிகளை மேற்கோள் காட்டி கல்வியின் அவசியத்தை எடுத்துரைத்தார். தமிழக அரசின் சாதனைகள் மற்றும் திட்டங்கள் குறித்து புகைப்பட கண்காட்சியில் கலந்து கொண்ட ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட பணிகள் இயக்குநர் அமுதவல்லி மாணவ மாணவிகளிடம் உரையாற்றினார். அப்போது பாட்ஷா படத்தின் ராரா ராமையா பாடலை மேற்கோள் காட்டி 8 வயதிலிருந்து 16 வயது வரை படிப்பில் முழுமையாக கவனம் செலுத்த வேண்டும் என்றார். முதல் 8 வருஷம் விளையாடுறது, முதலாம் 8 ஆடாதது விளையாட்டு அல்ல. 2வது 8 வந்து எதுக்கு சொன்னாங்க தெரிஞ்சவங்க எல்லாம் சொல்லுங்க. 2வது 8 எதுக்கு? கல்வி. திருச்சி மாவட்டம் செட்டியப்பட்டியில் குடிநீரில் விஷம் கலக்கப்பட்டதாக புகார் எழுந்திருக்கிறது. இப்பகுதியில் உள்ள மக்கள் அங்குள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் குடிநீர் எடுத்து வந்த நிலையில் அதில் மர்ம நபர்களால் விஷம் கலக்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. இதையடுத்து தகவல் அறிந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் குடிநீர் மாதிரியை ஆய்வுக்கு அனுப்பியுள்ளனர். தொட்டியில் இருந்த நீர் முழுவதும் வெளியேற்றப்பட்டு தொட்டி சுத்தம் செய்யப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு அருகே ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. மரவப்பட்டியில் உள்ள பெரிய அந்தோணியர் ஆலய திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கு, காளைகளை அடக்கிய மாடுபிடி வீரர்களுக்கும் பரிசுகள் அள்ளிச் சென்றனர். போட்டியில் மாடுபிடி வீரர்கள் 19 பேர், காளைகள் உரிமையாளர்கள் 9 பேர், பார்வையாளர்கள் 6 பேர் என்று 34 பேர் காயமடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே நெய்வாசல் கிராமத்தில் மாட்டு வண்டி பந்தயம் விறுவிறுப்பாக நடைபெற்றது. பெரிய மாடு, சிறிய மாடு, கரிச்சாம் மாடு என்று 3 பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் மொத்தம் 61 மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. சீறி பாய்ந்து சென்ற மாட்டு வண்டிகளை சாலையின் இருபுறமும் நின்று மக்கள் ஆர்வத்துடன் பார்த்து ரசித்தனர். தொடர்ந்து விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். ஆந்திராவில் காற்று நிரப்பும் போது டயர் வெடித்ததில் வானில் தூக்கி வீசப்பட்ட தொழிலாளி உயிரிழந்தார். NTR மாவட்டத்தில் உள்ள மயிலவரகத்தில் கனரக வாகனம் பழுது பார்க்கக்கூடிய கடையில் டிராக்டர் டயருக்கு அன்வர் என்ற தொழிலாளி காற்று நிரப்பியுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக டயர் வெடித்ததில் அன்வர் அந்தரத்தில் தூக்கி வீசப்பட்டார்.
காற்றின் வேகத்தில் வானில் தூக்கி வீசப்பட்ட அன்வர் கீழே விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ரஷ்யாவை போர்க்காலத்தில் ஒருபோதும் வீழ்த்த முடியாது என்று அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் புதின் உறுதிபட தெரிவித்துள்ளார். நாட்டோ அமைப்பில் சேர்வது தொடர்பான மோதலில் உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்து ஓராண்டை நெருங்க உள்ளது. இந்நிலையில் உக்ரைனுக்கு திடீர் பயணம் மேற்கொண்ட அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தன்னுடைய ஆதரவை உறுதிப்படுத்தினார். இதனைத் தொடர்ந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு நாட்டு மக்களிடம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர் மேற்கத்திய நாடுகளின் எல்லையற்ற அதிகார ஆசையே போர் தொடங்குவதற்கு காரணம் என்று குற்றம் சாட்டினார். மேற்கில் இருந்து தொடங்கிய போரில் ரஷ்யா தடுப்பு தாக்குதல் மட்டுமே நடத்துவதாக கூறினார். உள்ளூர் பிரச்சனையை மேற்கத்திய நாடுகள் உலகளாவிய மோதலாக மாற்ற முயற்சிப்பதாகவும் புதின் விமர்சனம் செய்துள்ளார். போர்க்காலத்தில் ரஷ்யாவை வீழ்த்துவது கடினம் என்று குறிப்பிட்ட அவர் மேற்கத்திய நாடுகளின் உதவியுடன் உக்ரைன் தொடுக்கக்கூடிய தாக்குதலை தொடர்ந்து எதிர்ப்போம் என்றும் கூறியுள்ளார். கோவையில் இளைஞர் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் மேலும் ஒருவர் சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். விளாங்குறிச்சியை சேர்ந்த சக்தி என்பவர் கடந்த 12ஆம் தேதி அடையாளம் தெரியாத கும்பலால் அரிவாளால் வெட்டியும் துப்பாக்கியால் சுட்டும் கொலை செய்யப்பட்டனர். இதையடுத்து மாநகர காவல் ஆணையர் உத்தரவின் பேரில் தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தது. வழக்கில் தேடப்பட்டு வந்த காஜா ஹுசேன், சல்பான் கான், ஆல்வின், சஞ்சய்குமார் ஆகியோர் பிப்ரவரி 15ஆம் தேதி அரக்கோணம் குற்றவியல் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். நிலையில் வழக்கில் தொடர்புடைய சஞ்சய் ராஜா என்பவர் எழும்பூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். நியூஸ் 8 செய்தி எதிரொலியாக நாகை மாவட்டம் கீழையூர், தலைஞாயிறு, வேதாரண்யம், நாகை இளநிலை பொறியாளர்கள் கூண்டோடு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சடையன்காடு கிராமத்தில் உள்ள வஉசி நகரில் தரமற்ற முறையில் சாலை அமைக்கப்பட்டது குறித்து கடந்த 15ஆம் தேதி செய்தி வெளியானது. 41 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட சாலை 10 நாட்களிலேயே சிதிலமடைந்தது குறித்து செய்தி வெளியிடப்பட்டது. இதன் எதிரொலியாக ஆட்சியர் அருண் தம்புராஜ் நடவடிக்கை எடுத்துள்ளார். அதன்படி கீழையூர் ஊராட்சி ஒன்றியத்தில் இளநிலை பொறியாளராக பணியாற்றி வந்த பி சுகுமாரை தலைஞாயிறு ஊராட்சி ஒன்றியத்திற்கு பணியிட மாற்றம் செய்து உத்தரவிட்டுள்ளார். இதேபோல தலைஞாயிறு, வேதாரண்யம் மற்றும் நாகை ஆகிய பகுதிகளில் உள்ள இளநிலை பொறியாளர்களையும் கூண்டோடு இடமாற்றம் செய்து ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். உயிர் கொடுத்து உயிர் காத்த இனம் நம் தமிழினம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். உலக தாய்மொழி நாளை ஒட்டி முதலமைச்சர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் தாய்மொழிதான் ஓர் இனத்தின் அடையாளம், உயிர் என்று தெரிவித்துள்ளார். தொன்மையும் காலத்திற்கு ஏற்ப தகவமைத்துக் கொள்ளும் திறனும் ஒருங்கே பெற்ற நம் தாய்மொழியாம் தமிழை காப்போம் என்று முதலமைச்சர் சூளுரைத்துள்ளார். தமிழின் உயர்வை நானிலமும் நவிலச் செய்வோம் என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். தொடர்ந்து அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. +100 reporters, 67+ சென்னையில் உள்ள நிலத்தடி நீரின் தரம் குறித்து சயின்ஸ் டைரக்ட் என்ற நிறுவனம் ஆய்வு மேற்கொண்டது. அதன்படி சென்னையில் 45 இடங்களில் 90 மாதிரிகள் பரிசோதனைக்கு எடுக்கப்பட்டன. இதில் நாகல்கேணியில் காட்மியம் நிர்ணயம் செய்யப்பட்ட அளவை விட 15 மடங்கு அதிகமாகவும், பம்மலில் நிக்கல் 7 மடங்கு அதிகமாகவும் உள்ளது தெரிய வந்துள்ளது. மேலும் 25 இடங்களில் ஈயமும், 13 இடங்களில் நிக்கலும், 3 இடங்களில் குரோமியமும், ஒரு இடத்தில் காட்மியமும் நிர்ணயம் செய்யப்பட்ட அளவை விட அதிகமாக உள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தொழிற்சாலைகள் அதிகம் உள்ள பகுதிகளில் நிலத்தடி நீர் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதும், நீண்ட கால அடிப்படையில் இந்த நீரை பருகினால் பல்வேறு உடல்நல பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதும் ஆய்வில் தெரிய வந்துள்ளது. கிரவுண்ட் வாட்டர் பழுதடைகிறதுக்கு மிக முக்கிய காரணம் நம்ம போடுற வேஸ்ட்டு, குப்பைகள், டொமஸ்டிக் வேஸ்ட்டு ஆஸ் வெல் அஸ் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் தாங்க முக்கியமான காரணம். இதெல்லாம் ஒரு ஹெவி மெட்டல்ஸு. கிரவுண்ட் வாட்டரில் என்னென்னலாம் எந்த அளவு இருக்கலாங்கிறதுக்கு ஒரு வரைமுறைகள் இருக்குது. ஒவ்வொரு இதுவும் உதாரணத்துக்கு உப்பு எடுத்துக்கிட்டால் கூட நாமளே உப்பு தனியாக கொஞ்சம் உப்பாக இருக்குன்னு சொல்கிறோம். உப்பு கூட ஒரு அளவுக்கு மேலே இருக்கக்கூடாது. அதேபோல் சென்னையில் வசிக்கும் பெரும்பாலான மக்கள் குடிநீர் தேவைக்கு சென்னை குடிநீர் வாரியத்தின் நீரை பயன்படுத்தாமல் கேன் குடிநீரையே பயன்படுத்துவதும் தெரிய வந்துள்ளது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் கூட வருமானத்தில் 12% தொகையை குடிநீர் கேன் வாங்க செலவிடுவதாகவும் ஆய்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன. அதில் அம்பத்தூர் மக்கள் அதிகம் தண்ணீருக்காக செலவழிப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கேன் தண்ணி வாங்கினா 15 ரூபாய் ஆகும். மாதத்துக்கு 15 கேன் வரும்.
450 ரூபா ஆகுது. அது மெட்ரோ வாட்டர் நம்ம சாதம் வடிச்சா ஒரு மாதிரி சொரசம் போயிடுச்சு, சாப்பாடு தாங்க மாட்டேங்குது. கேன் வாட்டர்னா நமக்கு கொஞ்சம் நல்லா சாப்பாடு மாதிரிலாம் தாங்குது. கேன் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். சரியான பியூரான வாட்டர் கிடைக்கிறது இல்லை எங்களுக்கு, அதனால கேன் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். அதில் கலப்படம் நிறைய இருக்குது இல்லைங்களா, கேன் வாட்டர் தான் நல்லா இருக்குது. சும்மா சாதாரணமாக நம்ம தண்ணி இப்படி மொண்டு கையில் வச்சு பார்த்தோம்னால ஏகப்பட்ட டெஸ்ட் இருக்கும் அதில். கடந்த 2019ஆம் ஆண்டு மத்திய அரசின் ஜல் ஜீவன் மிஷன் மூலம் நடத்தப்பட்ட ஆய்வில் சென்னையில் குடிநீர் வாரியம் மூலம் வழங்கப்படும் குழாய் குடிநீர் பாதுகாப்பானது இல்லை என்பது தெரிய வந்தது. இந்த நிலையில் நிலத்தடி நீரும் பாதுகாப்பானது இல்லை என்பது சென்னை மக்களுக்கு அதிர்ச்சியான செய்தியாகியுள்ளது. இதையொட்டி மக்களுக்கு ஆரோக்கியமான குடிநீரை இலவசமாக வழங்க அரசாங்கம் கவனம் செலுத்துவதோடு நிலத்தடி நீர் மேலும் மாசடையாமல் தடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. ஒளிப்பதிவாளர் விக்னேஷுடன் செய்தியாளர் தமிழரசி, நியூஸ் 18 தமிழ்நாடு. சென்னையில் உள்ள நிலத்தடி நீரின் தரம் குறித்து சயின்ஸ் டைரக்டர்